வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பிரசாங்கஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் பிரசாந்த். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டை பற்றி தான் வந்திருக்கோம். யாரை பற்றினா நம்ம தளபதி விஜயை பற்றி அவருடைய 69வது படத்தையும் பற்றி. தயவுசெய்து உங்கள் ஆதரவையும் உங்கள் பாசத்தையும் அளித்து இந்த வீடியோவை முழுமையாக பார்க்க, மேலும் உங்கள் கருத்துக்களையும் பகிரவும். தளபதி விஜய் என்றாலே ரசிகர்களுக்கு அது வெறும் நடிகர் அல்ல, ஒரு இயக்கம், ஒரு வெடித்தவன், ஒரு கூட்டம். அவர் தனது அரசியல் வாழ்க்கையை துவங்கியதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்த பிறகு அவரது ரசிகர்கள் இந்த முடிவை வரவேற்றதோடு ஒருவித சோகத்திலும் இருக்கின்றனர். இதற்கிடையில் விஜய் தனது 69வது படத்தை பற்றிய ஒரு புதிய அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த படம் மீது ஏற்பட்டிருக்கும் எதிர்பார்ப்பு கோடிக்கணக்கில் சென்று கொண்டிருக்கிறது. தளபதி 69 படத்தை வினோத் இயக்கி வருகிறார். வினோத் அதிரடியான திரைக்கதைகளுடன் ரசிகர்களை திரும்பி பார்க்க வைத்தவர். அவரது இயக்கத்தில் வெளிவந்த கைதி, வலிமை போன்ற படங்கள் தனித்துவமான திரைக்கதையால் திரைப்பதித்தன. KVN நிறுவனம் தமிழ் சினிமாவின் முன்னணி தயாரிப்பு நிறுவனங்களில் ஒன்றானது. இந்த மாஸ் படத்தை பிரம்மாண்டமாகவும் உருவாக்கி வருகிறது. இந்த படத்தின் காஸ்டிங் தமிழ் சினிமாவின் எல்லையை மீறி மாபெரும் பேன் இந்தியா காஸ்டிங்காக மாறியது. இப்படத்தில் விஜயுடன் இணைந்து நடிக்கும் முக்கிய கதாபாத்திரங்கள் பூஜா ஹெக்டே, பிரியாமணி, பாபி தியோல், கௌதம் மேனன், பிரகாஷ் ராஜ், நரேன். இது ஒரு அரசியல் த்ரில்லர் என்று உள்குறிப்பு சொல்கிறது. விஜயின் தூள் கிளப்பும் மாஸ் காட்சிகள், அவர் மேற்கொள்ளும் சண்டை காட்சிகள், மேலும் இது ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட்டாக அமையும். அது மட்டும் இல்லாம இந்த கதை முழுக்க அரசியல் சம்பந்தப்பட்ட கதையாக இருக்கும் என்று சொல்லுது. தற்பொழுது படத்தின் சண்டை காட்சிகள், சீன்கள் தெலுங்கு மாநிலத்தில் பிரம்மாண்டமாக படமாக்கப்பட்டு வருகின்றன. விஜய் நடிக்கும் இந்த ஆக்ஷன் சீன்கள் ரசிகர்களின் கண்களில் உரைய வைக்கும் என்பதை 100% சொல்லலாம். அதுவும் அவருடைய ஒவ்வொரு அடிப்பும், ஆக்ஷன் சீனும், ரொமான்ஸ் சீனும் திருப்தி செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தளபதி 69 படத்தின் முதல் ஃபர்ஸ்ட் லுக் வரும் டிசம்பர் 31ஆம் தேதி முன்னிட்டு வெளியாகும் என படக்குழு கூறியுள்ளது. இந்த அறிவிப்பு ரசிகர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தகவலை பிரபல சினிமா பத்திரிகையாளர் விஸ்மி உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த படம் தளபதியின் கடைசி திரைப்படம் என்றாலே ரசிகர்களுக்கு அது ஒரு பெரிய உணர்வு. விஜயின் வாழ்க்கையின் முக்கியமான அத்தியாயமாக இருக்கும் இந்த படத்தில் அவரது முழு திறமையை உச்சகட்டமாக வெளிப்படுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விஜயின் திரையில் தோன்றும் ஒவ்வொரு மாஸ் காட்சியும் ரசிகர்களுக்கு ட்ரீட்டாக இருக்கும், பழைய நினைவூட்டும் வகையில் இருக்கும் என நம்பப்படுகிறது. விஜய் ஒரு நடிகராக மட்டுமல்லாமல் பலரின் உற்சாகத்தின் சின்னமாக இருக்கிறார். இந்த நிலையில் தளபதி 69 திரைப்படம் அவர் சினிமா வாழ்க்கையின் சிகரமான விடாமுயற்சியுடன் மக்கள் மனதில் நிற்கும் ஒரு பொக்கிஷமாக இருக்கும் என பலரால் நம்பப்படுது. இந்த 69 கிட்டத்தட்ட ஒரு பேன் இந்தியா படமாக இருக்கும். இசையமைப்பாளர் அனிருத் படத்திற்கான மொத்த பட்ஜெட் 300 கோடிக்கு மேல் இருக்கலாம் என கூறப்படுது. இன்னும் 100 நாட்கள் இருக்கின்றது இந்த படத்தின் படப்பிடிப்பு முடிய. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரசாங்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. விஜய் தளபதி, அதாவது நம்ம தளபதி 69 பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன? இது உண்மையிலே அவரது கடைசி படம் ஆகுமா? அவரது அரசியல் பயணத்திற்கு என்ன அடுத்த கட்டம்? உங்கள் விமர்சனங்கள், கருத்துக்கள் மற்றும் உங்களுடைய ஆதரவை இந்த வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நீங்க தளபதியின் உண்மையான ரசிகர் என்றால் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. நம்ம பிரசாங்கஸ் குடும்பத்துல சேர மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.